சாண்டிலியன் அவர்களின் மலைவாசல். அத்தியாயம் 18. மயக்கத் துளிகள். எல்லா விவகாரங்களும் தனது நன்மைக்காகவே நடக்கின்றன என்பதை உணர்ந்து கொண்ட சித்ரா வீரர்கள் பின்னால் வாய் திறவாமல் நடந்து சென்றாள். சுராஜும் தர்மசாலை கிழவனும் உதவ பல்தேவை மெல்ல பிடித்து தூக்கி கொண்டதும், பல்தேவ் படுக்கும் அறை எங்கிருக்கிறது என்று அஜித் சந்திரன் கேட்டான். 2வது மாடியில் இருக்கிறது என்றான் கிழவன். மூவருமாக பல்தேவை ஆடாமல் அசையாமல் அவன் அறைக்கு தூக்கி சென்று அங்கிருந்த மஞ்சத்தில் படுக்க வைத்தார்கள். தர்மசாலை கிழவனை ஒரு பாத்திரத்தில் சுடுநீர் கொண்டு வரச் சொல்லி பல்தேவ் மண்டை காயத்தை மிக ஜாக்கிரதையாக துடைத்து அடிபட்டிருந்த இடத்தில் இரத்த பொறுக்குகள் இல்லாமல் சுத்தமாக துடைத்த பின், இங்கு பச்சிலை மருந்து ஏதாவது கிடைக்குமா என்று உபாத்தியாயன் விசாரித்தான். எஜமான், இந்த கிழவனே வைத்தியன்தான் என்று சுராஜ் விளக்கியவுடன் கிழவனை ஒருமுறை ஊன்றி கவனித்தான் உபாத்தியாயன். பிறகு, உனக்கு வைத்தியம் தெரிந்திருப்பது அவசியம்தான். உன் தர்மசாலையில் படுத்து முழு உருவத்தோடு காலையில் யார் எழுந்திருக்கப் போகிறார்கள் என்று சொல்லிவிட்டு, காயத்துக்கு கட்ட சீக்கிரம் மருந்து ஏதாவது கொண்டு வா என்று அதட்டினான். கிழவன் கொண்டு வந்த மருந்தை பசியை தானே வைத்து நன்றாக கட்டுப்போட்டான் உபாத்தியாயன். அவன் பல்தேவுக்கு சிசுருக்ஷை செய்த அக்கறையை கவனித்த சுராஜுக்கு உபாத்தியாயனிடம் ஏதாவது சந்தேகம் இருந்திருக்குமானால் அது காற்றாக பறந்துவிட்டது. உபாத்தியாயன் செய்த சிகிச்சையால் சிறிது சுய நினைவு வந்து கண்ணை விழித்த பல்தேவ் எதிரில் இருந்த மூவரையும் ஒருமுறை பார்த்தான். பிறகு கண்ணை தனது அரை பூராவும் ஓடவிட்டு மெல்ல எழுந்திருக்கவும் முயன்றான். ஆனால் மண்டை காயத்திலிருந்து எழுந்த வலியால் ஹா என்று அலறி மீண்டும் படுக்கையில் சாய்ந்தான். உபாத்தியாயன் அவன் நெற்றிக்கட்டில் கையை வைத்து அமுக்கி சிறிது வலி குறைய செய்து, பல்தேவ், ஏதோ மயிர் இழையில் உயிர் தப்பினாய். இப்போதும் அபாய நிலையில்தான் இருக்கிறாய். பிடிவாதத்தால் எழுந்திருக்க முயன்று கீழே விழுந்தாயோ, மூலஸ்தானபுரத்துக்கு வேறு படைத்தலைவனை தேட வேண்டியதுதான். ஜாக்கிரதையாக படுக்கையை விட்டு அசையாது படுத்துக்கொள், சரியா என்றான். சுராஜும் உபாத்தியாயனோடு சேர்ந்து கொண்டான். ஆமாம் எஜமான், அந்த பாழும் வெண்கல விளக்கு திடீரென்று அருந்து உங்கள் தலையில் விழுந்திருக்கிறது. விளக்கு எவ்வளவு கனம் என்பது உங்களுக்கு தெரியும். உபசேனாதிபதியின் உதவி இல்லாவிட்டால் நீங்கள் பிழைத்திருப்பது கூட சந்தேகம் என்றான் சுராஜ். அஜித் சந்திரனுடன் சேர்ந்து கொண்டதற்கு 2 காரணங்கள் உண்டு. உபாத்தியாயன் பல்தேவுக்கு செய்த சிசுருஷை அவன் முதலில் கொண்ட சந்தேகத்தை நிவர்த்தித்தது 1. எதற்கும் யார் மேலாவது எரிந்து விழும் பல்தேவின் கோபாக்கனையிலிருந்து தப்ப வேண்டும் என்பது 2. ஆகவே சுராஜும் பலமாக உபாத்தியாயன் கட்சியை ஆதரித்தான். பல்தேவும் வேறெதுவும் பேச வகையில்லாமல் அந்த பெண் என்று கேட்க ஆரம்பித்தான். பத்திரமாக காவலில் வைத்திருக்கிறேன். உனக்குத்தான் அகஸ்மாத்தாக விபத்து நேர்ந்ததென்றால் நான் இல்லையா? என் பிடியிலிருந்து அவளை தப்பவா விடுவேன் என்று உபாத்தியாயன் சொன்னான். இதை சொல்லும்போது உபாத்தியாயன் மனதில் சிரித்து கொண்டதை அவன் கண்களிலிருந்து கண்டு கொண்டிருக்கலாம். மந்த புத்தியுள்ள பல்தேவுக்கு அத்தனை தூரம் புரியவில்லை. தவிர மண்டை வலி வேறு தாங்க முடியாமல் இருக்கவே அப்பா என்று அலறினான். அஜித் சந்திரன் தர்மசாலை கிழவனை பார்த்து, என்ன வைத்தியரே, இவ்வளவு வலி இருந்தால் நோயாளி எப்படி தூங்குவான் என்று கேட்டான். காயம் ஆறினால் ஒழிய வலி போகாதே என்றான் கிழவன். இதை சொல்ல ஒரு வைத்தியன் தேவையில்லை. பல்தேவ் இன்று இரவாவது நிம்மதியாக தூங்கினால்தான் நல்லது. அதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்ற உபாத்தியாயன் கேள்விக்கு கிழவன் உடனே பதில் சொல்லாமல் ஏதோ யோசித்தான். என்ன யோசிக்கிறாய்? ஒன்றுமில்லை. லேசாக மயக்கம் தரக்கூடிய திராவகம் வடித்து வைத்திருக்கிறேன். அதில் 4 துளிகள் பாலில் விட்டு கொடுத்தால் இன்று இரவு இவர் தூங்கலாம். அந்த திராவக படிகத்தை எங்கு வைத்திருக்கிறேனோ ஞாபகமில்லை என்றான் கிழவன். இமை பொழுதில் அந்த திராவகம் இங்கு வந்து சேர வேண்டும். போய் சீக்கிரம் தேடி எடுத்து வா என்று உத்தரவிட்டான் உபாத்தியாயன். கஷ்டப்பட்டு தேடி கிழவன் கொண்டு வந்த ஸ்படிக குப்பியிலிருந்து 4-5 துளிகளை பாலில் விட்டு பல்தேவுக்கு கொடுத்து சற்று நேரம் மூவரும் அங்கேயே நின்றார்கள். துளிகள் நன்றாக வேலை செய்தன. சில நிமிடங்களில் அயர்ந்து தூங்க ஆரம்பித்தான் பல்தேவ். இனி நாம் போகலாம், வா சுராஜ் என்று கூப்பிட்டு கொண்டே உபாத்தியாயன் முன்னே செல்ல மற்ற இருவரும் பின்தொடர்ந்து முதல் மாடியில் உள்ள அறைக்கு வந்து சேர்ந்தார்கள். கிழவன் உதவியால் அறையும் சுத்தமாயிற்று. மஞ்சத்தில் உட்கார்ந்து கொண்ட உபாத்தியாயன் கிழவனை அனுப்பிவிட்டு, சுராஜ், இன்று இரவு லேசில் தூக்கம் வருவதாக தெரியவில்லை. வண்டியில் இருக்கும் பெண்ணை அழைத்து வா என்றான். சற்று நேரத்தில் சித்ராவுடன் திரும்பி வந்த சுராஜை, நீ கீழே இரு, அவசியமானால் கூப்பிடுகிறேன் என்று சொல்லிய உபாத்தியாயனை நோக்கி புன்முறுவல் செய்துவிட்டு சுராஜ் படிகளில் இறங்கிச் சென்றான். அவன் சென்றதும் அறைக்கதவை தாளிட்ட உபாத்தியாயன், பார்த்தாய சித்ரா, இதுதான் கொள்ளை கூட்டத்தை சேர்ந்தவர்களின் கொள்கை. எந்த பெண்ணை யார் கூட்டி போகிறார்கள்,
நம் படைத்தலைவன் விரும்பிய பெண்ணை உபசேனாதிபதி அழைத்து போகிறானே என்பதிலெல்லாம் இவர்களுக்கு அக்கறை இல்லை. முழு நோக்கம் பணத்தின் மேல்தான். அது சரியாக கிடைக்கும் வரையில், தங்களுக்குள் சூது நடவாத வரையில் ஒழுக்கத்தை பற்றிய கவலையே இல்லை என்றான் உபாத்தியாயன். பிறகு அவள் நின்று கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு, ஏன் நிற்கிறாய்? வா, இப்படி உட்கார் என்று எதிரிலிருந்த மஞ்சத்தை காட்டினான். சித்ரா மஞ்சத்தில் உட்கார்ந்து கொண்டாள். உபாத்தியாயன் இமை கொட்டாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வை சென்ற இடங்களை உணர்ந்து சித்ரா வெட்கி நெளிந்து ஒரு பக்கமாக திரும்பி குனிந்து உட்கார்ந்து கொண்டு ஏதோ பேச்சை துவக்க வேண்டும் என்பதற்காக, நான் திடீரென்று இங்கு எப்படி வந்து அகப்பட்டு கொண்டேன் என்பது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்று ஆரம்பித்தாள். இதில் எனக்கு ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. மலைவாசல் பிராந்தியத்தில் உங்களால் தங்க முடியாது என்பது எனக்கு முன்பே தெரிந்த விஷயம். நீ உன் தகப்பனாருடன் கணவாய் வழியாக கபீசத்துக்கு செல்லாமல் இங்கு ஏன் தனிமையில் வந்தாய் என்பதுதான் புரியவில்லை என்றான் உபாத்தியாயன். கணவாய் வழிகளை தோரமானா அடைத்து விட்டான். அவன் வீரர்கள் கபீசத்துக்கு செல்லும் வழிகளையும் காவல் காத்து வருகிறார்கள் என்றாள். அப்படியா? ஆமாம், கபீசத்துக்கும் போக வழியில்லை, மலைவாசலில் இருப்பதற்கும் வழியில்லை. நீங்கள் சொன்னபடி அன்று இரவு மீண்டும் வில்லவர் எழுச்சி ஏற்பட்டது. நாங்கள் தப்பினதே ஆச்சரியம். என் தகப்பனாரும் ராகுலனும் ஒரு வழியாகவும், நானும் என் தம்பியும் மற்றொரு மார்க்கமாகவும் பிரிந்து குப்த ராஜ்யத்தை நோக்கி பயணமானோம். குப்த ராஜ்யத்துக்கா? ஆம், தஞ்சம் என்று அடைந்துவிட்டால் வைரிகளையும் ஸ்கந்தகுப்தன் ஆதரிப்பான் என்று சொல்கிறார்கள். தவிர அதை விட்டால் அடைக்கலத்திற்கு வேறு இடமில்லை. இங்கிருந்தால் தோரமானா என் தகப்பனாரே உயிருடன் விடமாட்டான். ஆகையால்தான் குப்த ராஜ்யத்துக்கு கிளம்பினோம். தகப்பனார் தக்ஷசீலத்துக்காக போய் மீண்டும் தெற்கில் திரும்பி பாட்டலிபுரத்துக்கு வருவார். நான் இப்படி மூலஸ்தானபுரம் வழியாக பாட்டலிபுரத்தை அடைந்து அவருடன் சேர்ந்து கொள்ள யோசித்தேன். இடையில் உபாத்தியாயனிடம் அகப்பட்டு கொண்டாய் என்ற அஜித் சந்திரன் வார்த்தைகளை சிரித்து முடித்தான். வண்டியில் இருப்பது உன் தம்பிதானே என்றான். ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தாள் சித்ரா. உபாத்தியாயன் மஞ்சத்திலிருந்து எழுந்து தீவிரமாக எதையோ யோசித்து கொண்டே அறையில் அங்கும் இங்கும் உலாவினான். பிறகு சாளரத்துக்கு அருகே சென்று வெளியில் எட்டி பார்த்தான். மதில் கதவு பலமாக பூட்டப்பட்டிருந்தது. வண்டியை ஒரு வீரன் காவல் புரிந்து கொண்டிருந்தான். மற்ற வீரர்கள் யாரையும் காணோம். எங்கே போயிருப்பார்கள் என்று யோசித்து கொண்டிருக்கையில் சித்ராவின் மலர்கரம் அவன் கையில் இணைந்து கொண்டது. உபாத்தியாயன் கையை இழுத்து கொள்ளவில்லை, திரும்பியும் அவளை பார்க்கவில்லை. சாளரத்தின் வெளியிலேயே அவன் கண் பார்வை போய்கொண்டிருந்தது. உபாத்தியாயரே என்ற சித்ராவின் குரல் தர்மசாலை கிழவனின் மருந்து துளிகளை விட அதிக மயக்கத்தை தரும்படியாக இருந்தது. அவள் அவனுக்கு வெகு அருகில் இருந்தாள். அவள் ஆடை அவன் மேல் உராய்ந்து கொண்டிருந்தது. உபாத்தியாயின் உணர்ச்சி வசப்பட்டிருந்தாலும் அதை வெளிக்கு காட்டிக்கொள்ளாமலே, மனமான பெண் இப்படி நடப்பது சரியல்ல என்றான். நியாயம்தான் என்றாள் சித்ரா. அப்படியானால் என்று கேட்டு சட்டென்று திரும்பினான் உபாத்தியாயன். அவள் வெகு அருகில் நின்றிருந்ததால் அவன் திரும்பிய வேகத்தில் அவள் எழில் உடல் அவன் மேல் திடீரென பட்டுவிடவே உபாத்தியாயன் ஒரு கணம் நிலை கலங்கி போய் அவளை பார்த்தான். சித்ராவின் இதழ்களில் மயக்கமான புன்முறுவல் படர்ந்திருந்தது. அவன் சந்தேகத்தை பூராவும் தீர்க்க, எனக்கு இன்னும் மனமாகவில்லை உபாத்தியாயரே என்றாள். அவள் பேச்சு மிக மிருதுவாக வெளிவந்தது. சாளரத்துக்கு அருகே இயற்கை அளித்த சிறு வெளிச்சத்தில் அவள் முகபாவம் இருந்த நிலையாலும், அவள் சமீபத்தாலும், அவள் பூவுடல் பூராவும் தன் மீது சாய்ந்திருந்த முறையாலும், அவள் தனக்கு மனமாகவில்லை என்று சொல்லி ஊட்டிய நம்பிக்கையாலும் யாருக்கும் கிட்டாத இன்ப உலகத்துக்கு சித்ரா தன்னை அழைத்து செல்வதை உபாத்தியாயன் உணர்ந்து மெய் மறந்தான். அந்த அறைக்கு கீழே இருந்த கூடத்திலிருந்து கிளம்பிய கூச்சலும் சிரிப்பும் அவனை ஒரு உலுக்கு உலுக்கி சுய நினைவுக்கு கொண்டு வந்தன. சித்ராவை விட்டு அரைக்கோடிக்கு சென்று கதவை திறந்து கீழே நோக்கினான் அஜித் சந்திரன். கீழ்கூடத்தில் இருந்த வீரர்கள் குடித்து பெரிய அமர்க்களம் செய்து கொண்டிருந்தார்கள். அஜித் சந்திரன் ஏதோ அரை வினாடி யோசித்துவிட்டு சித்ராவிடம் திரும்பி வந்தான். சித்ரா, உன்னை விடுவிக்க வழி கண்டுபிடித்து விட்டேன், வா இப்படி என்று அவளை இழுத்து அவள் தோள் மேல் இடது கையை போட்டு கட்டிக்கொண்டான். சித்ரா எந்தவித ஆட்சேபனையும் செய்யவில்லை. சித்ரா, என்னுடன் சரசமாக இருப்பது போல நடித்து கொண்டு வா, மற்ற விஷயங்களை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்றான். சித்ரா இருந்த மனோநிலையில் அவள் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உபாத்தியாயனை நாடி நின்ற மனம் உபாத்தியாயனுடைய எந்த இஷ்டத்துக்கும் வளையக்கூடிய ஸ்திதியில் அவள் உடல் உணர்ச்சிகளை உருவாக்கி வைத்திருந்தது. ஆகவே உபாத்தியாயன் அணைப்பிலேயே முழு சம்மதத்துடன் சித்ரா மாடிப்படிகளில் இறங்கிச் சென்றாள். இவர்களை கண்டதும் கூடத்திலிருந்த வீரர்களும் கூச்சலை நிறுத்தினார்கள். உபாத்தியாயன் தானும் பூராவாக குடித்து விட்டவன் போல பாசாங்கு செய்து
சித்ராவின் கன்னத்தில் எல்லோருக்கும் எதிரில் தனது இதழ்களை ஒரு முறை பொருத்திவிட்டு, ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? நன்றாக குடியுங்கள். இரவில் குதூகலம், பகலில் உழைப்பு. இதுதான் வீரர்கள் வேலை. டேய், இங்கே ஒரு கலயத்தில் மது கொண்டு வா என்று தட்டு தடுமாறி கூவினான். ஒருவன் மது கலயத்தை கொண்டு வந்து கொடுத்தான். சரி, நீ போ என்று கூறிவிட்டு அவன் சென்ற பின்பு மாடியிலிருந்த ஸ்படிக குப்பியை எடுத்து மயக்க திராவகம் பூராவையும் கலயத்தில் மிக ரகசியமாக ஊற்றினான் உபாத்தியாயன். மீண்டும் மருந்து குப்பியை மடியில் மறைத்து கொண்டு கலயத்தை உயரே தூக்கி, வீரர்களே, இதோ இந்த மது பூராவையும் உங்களுக்கே கொடுக்கிறேன். இது நமது பரிசு என்று கூறிக்கொண்டு தட்டு தடுமாறி நடந்து சென்று அந்த கலயத்திலிருந்த மதுவை ஆளுக்கு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொடுத்தான். சற்று நேரத்திற்கெல்லாம் வீரர்கள் மயக்கத்தால் சாய்ந்ததைக் கண்டதும் உபாத்தியாயன் மிக துரிதமாக சித்ராவிடம் ஓடி வந்து, சித்ரா, வா, உன் வண்டிக்கு போவோம் என்று அவள் கையை பிடித்து இழுத்தான். சித்ராவுக்கு போக மனமில்லை. சிறிது தயங்கி கொண்டு நின்றாள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 19. ஸ்வர்க்கவாசல். அவள் தயக்கம் அஜித் சந்திரன் மனதில் பெரிய ஆச்சரியத்தை விளைவித்தது. வினாடிக்கு வினாடி மாறும் அந்த பெண்ணின் சலன சித்தம் அவனுக்கு பெரும் புதிராக இருந்தது. பல்தேவ் போன்ற ஒரு கொடிய விரோதி கையில் அகப்பட்டு தத்தளித்து தப்பினால் போதும் என்று சற்று முன் பறந்த சித்ரா தப்ப மார்க்கம் ஏற்பட்ட பின்பு ஏன் தயங்கி நிற்கிறாள் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கொஞ்சம் யோசித்திருந்தால் உபாத்தியாயனின் கூரிய மூளைக்கு காரணம் இலகுவில் புரிந்திருக்கும். ஆனால் சித்ராவை எப்படியாவது பல்தேவின் கையிலிருந்து தப்ப வைக்க வேண்டும் என்ற ஆத்திரம் அவன் புத்தியை ஆட்கொண்டிருந்தபடியால் வேறு யோசனைக்கு அதில் இடமில்லாமல் இருந்தது. ஏன் சித்ரா, என்ன யோசனை என்று கேட்டான் சிறிது நேரம் கழித்து உபாத்தியாயன். சித்ரா தனது அழகிய விழிகளால் அவனை ஒரு முறை ஏறெடுத்து பார்த்தாள். பிறகு அவள் கண்கள் அவன் இடுப்பையே கவனித்தன. அவள் விழிகள் செல்லும் மார்க்கத்தையே கவனித்திருந்த உபாத்தியாயன் புன்முறுவல் செய்தான். இடுப்பில் கச்சையும் கத்தியும் இல்லையே என்று பார்க்கிறாயா சித்ரா? இனிமேல் கத்திக்கு அவசியம் இல்லை. வண்டியை காத்து நிற்கும் ஒரு வீரன் தவிர மற்ற எல்லோரும் மயக்கத்தால் மல்லாந்து கிடக்கிறார்கள். ஒரு வீரனை கொல்ல கத்தி அவசியமில்லை. ஏனென்றால் அவன் துணையும் உனக்கு வேண்டும். உன் வண்டியை ஓட்டுபவனை இவர்கள் எந்த அறையில் அடைத்து வைத்திருக்கிறார்களோ தெரியாது. அவனுக்கு பதிலாக இவனை வண்டியை ஓட்ட செய்து வரலாம். இவனுக்கு பணத்தாசை காட்டி உன்னுடன் அனுப்புகிறேன். இவன் வண்டியை ஓட்டுவதால் ஒரு பலனும் உண்டு. இவன் பல்தேவ் படையை சேர்ந்தவனாகையால் ரஸ்தாக்களில் சஞ்சரிக்கும் படை வீரர்களும் வண்டியில் போவது நீதான் என்று சந்தேகிக்க மாட்டார்கள் என்று விடுவிடுவென்று பேசிக்கொண்டே போனான் உபாத்தியாயன். சித்ரா அவன் பேச்சை கேட்டுக்கொண்டு ஆடாமல் அசையாமல் பதுமை போல நின்று கொண்டிருந்தாலே ஒழிய இருந்த இடத்தை விட்டு அசையும் உத்தேசத்தை காட்டவில்லை. அவள் இதழ்களிலும் புன்முறுவல் படிந்திருந்தது. கண்களில் வெட்கம் ததும்பிக் கொண்டிருந்தது. தனது மனதிலுள்ள எண்ணத்தை இந்த புருஷனிடம் எப்படித்தான் சொல்வதென்று யோசித்தாள். சண்பக தோட்டத்தின் சம்பவத்திலிருந்து சங்கிலி போல தொடர்ந்த அநேக நிகழ்ச்சிகளால் திரும்ப தன்னிடம் மோதி தன்னை கவர்ந்து கொண்ட இந்த உபாத்தியாயன் எவ்வளவோ புத்திசாலியாக இருந்தும் தான் போக மறுக்கும் காரணத்தை புரிந்து கொள்ளாமல் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே யோசனையை தவிர வேறு யோசனை இல்லாமல் ஏதேதோ உளறுகிறானே என்று நினைத்தாள். சற்று முன்பு இவருடன் படியில் நான் இணைந்து இறங்கி வந்ததும் இவர் என் கன்னத்தில் என்ற அவள் நினைவு தொடர் வெட்கத்தால் இந்த இடத்தில் சற்று அருந்து நின்று அவள் உடல் பூராவும் இன்ப அலைகளை அள்ளித்தளித்தது. சிறிது சமாளித்து கொண்டு மேலும் அவள் நினைத்தாள், இத்தனையும் சந்தர்ப்பத்தை ஒட்டிய நடிப்பு என்றுதான் இவர் நினைக்கிறாரா? நல்ல அழகு. அவசியமான கட்டங்களில் இந்த ஆண் பிள்ளைகள் எவ்வளவு குருடர்களாகி விடுகிறார்கள். இப்படி யோசித்து கொண்டு நின்றிருந்த இத்தனை காலமும் அவள் கையை பிடித்து நின்ற உபாத்தியாயன் கையை விடவில்லை. விட மறந்துதான் போய்விட்டாரோ என்று நினைத்து தனக்குள் சிரித்து கொண்ட சித்ரா சிறைப்பட்டு கிடந்த தன் மலர்கரத்தை அவனது கைக்குள் லேசாக சுழற்றினாள். அந்த பூங்கையின் அசைவு உபாத்தியாயனை பைத்திய நிலைக்கு கொண்டு வந்தது. கல்லை விட மயக்கம் தரும் அவள் விழிகளின் பார்வை அவன் விழிகளுக்குள் நுழைந்து அவன் உடல் பூராவிலும் அமுத துளிகளை வாரி இறைத்தது. அசைவற்று நின்ற அவள் அழகிய உடலும் வெட்கத்தால் நெளியவே இடையில் தவழ்ந்து சென்று கொடி போல அவள் மேல் படர்ந்திருந்த மேலாடை இடைவெளி கொடுத்தது. இத்தனை அழைப்புகளுடன் அவள் பேச்சும் கலந்து கொண்டது. உங்கள் கத்தியை என் பாதுகாப்பிற்காக தேடவில்லை. நீங்கள் என்னுடன் வர வேண்டும். அப்படி இருக்க கத்தியை அறையிலேயே வைத்து விட்டீர்களே என்பதற்காகத்தான் பார்த்தேன் என்றாள் சித்ரா. உபாத்தியாயன் தடுமாற்றத்துடன் பேசினான். நான் உன்னுடன் எப்படி வர முடியும்? பல்தேவ் திடீரென்று விழித்து கொண்டால் அவனுக்கு என் மறைவை பற்றி யார் சமாதானம் சொல்வார்கள்?
உன்னை தேட அவன் முயற்சித்தால் அவனுக்கு நீ போகும் மார்க்கத்தை சொல்லாமல் தவறான வழியை காட்ட இங்கு யாராவது வேண்டாமா என்றான் உபாத்தியாயன். தனக்காக இவன் எவ்வளவு தூரம் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறான் என்பதை சித்ரா தெரிந்து கொண்டாள். பல்தேவ் எழுந்து தனது வண்டியை காணவில்லை என்றால் முதல் சந்தேகம் உபாத்தியாயனின் மேல்தான் விழும். பிறகு உபாத்தியாயன் கதியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இந்த அயோக்கியர்கள் உபாத்தியாயனை கொன்று விடுவார்கள் என்பதில் சித்ராவுக்கு எள்ளளவும் சந்தேகமில்லை. ஆகவே அவள் திட்டமாக சொன்னால், உபாத்தியாயரே, நீங்கள் இங்கு தங்குவதால் ஏற்படக்கூடிய அபாயம் எனக்கு தெரியாது என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் இல்லாமல் நான் இந்த இடத்தை விட்டு நகரமாட்டேன் என்று. சித்ரா, உன் பிடிவாதம் இன்னும் மாறவில்லையே. எனக்கு இங்கு என்ன அபாயம்? பல்தேவ் சாதாரண படைத்தலைவன், நானோ அவனுக்கு மேற்பட்ட உபசேனாதிபதி. எனக்கு அவன் ஏதாவது தீங்கு செய்தால் தோரமான அவனையும் அவன் படைகளையும் நிர்மூலம் செய்து விடுவான். உங்களை பல்தேவ் அழித்த பின்புதானே தோரமானா பழிவாங்குவான் என்றாள் சித்ரா இடைமறித்து. என்னை பல்தேவ் எதற்காக அழிக்கப் போகிறான்? நீ தப்பி ஓடியதற்கு நான் தான் காரணம் என்று அவன் எப்படி ஊகிக்க முடியும்? தவிர அவனே உனக்கு சொன்னானே, அவன் மனைவியை காக்க நான் என் உயிரை கூட திருணமாக மதித்து உங்களிடம் கசியடிப்பட்ட கதையை. இவ்வளவு என்னிடம் கடமைப்பட்டிருப்பவன் எனக்கு எப்படி தீங்கு செய்வான்? உபாத்தியாயன் சாதுரியமாகத்தான் பேசினான். ஆனால் அவன் வார்த்தைகள் அவளுக்கு எந்தவித சாந்தியையும் அளிக்கவில்லை. உபாத்தியாயரே, என்னை ஒன்றும் அறியாத முட்டாள் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் சொன்ன கடமை, நன்றி, உத்தியோக பயம் எல்லாம் உடம்பில் நல்ல உணர்ச்சிகள் கெடாதிருக்கும் வரையில்தான். நீங்கள் என் தகப்பனாரை வில்லவரிடமிருந்து காப்பாற்றினீர்களே, அவர் உங்களுடன் நன்றியுடனாயிருக்கிறார். இந்த பல்தேவ் ஒரு காலத்தில் நல்லவனோ என்னமோ, இப்பொழுது பரம அயோக்கியன், கள்ளனும் காமாந்தகனுமான இவனிடம் நீங்கள் கடமையையும் நன்றியையும் எதிர்பார்க்கவில்லை என்பது எனக்கு தெரியாதா? ஏதோ என்னை சாந்தப்படுத்தி அனுப்பிவிட்டு நீங்கள் இவனிடம் சிக்கிக்கொள்ள திட்டமிடுகிறீர்கள். இவ்வளவு தியாகத்திற்கு நான் எப்படி ஒப்புக்கொள்வேன்? அப்படி ஒப்பினால் நன்றி கெட்டவளாக மாட்டேனா? அப்புறம் பல்தேவுக்கும் எனக்கும் என்னதான் வித்தியாசம் என்றாள் சித்ரா. சித்ராவை சுலபமாக ஏமாற்ற முடியாது என்று தெரிந்து கொண்டான் உபாத்தியாயன். இருந்தாலும் தனது சாமர்த்தியத்தை இன்னும் சற்று உபயோகப்படுத்த முயன்றான். சித்ரா, இந்த உபாத்தியாயனை என்ன சுத்த பைத்தியம் என்று நினைத்து கொண்டாயா? ஆனானப்பட்ட அடிலனிடமிருந்து தப்பிய அஜித் சந்திரனுக்கு என்ற வார்த்தைகளை அவள் வெட்டி, அப்பொழுது ஒரு பெண் உதவினாள் என்றாள். இப்பொழுதும் அந்த பெண் தான் உதவுகிறாள். உன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற நினைப்பின் பலம் போதுமே எனக்கு இந்த பல்தேவை சமாளிக்க. பல்தேவின் சைன்யம் உலாவும் ரஸ்தாவில் நீயும் உன் தம்பியும் அனாதிகளைப் போல செல்லும்போது நான் இங்கு பல்தேவிடம் அகப்பட்டு கொண்டு உங்களை பிடிக்க அனுமதிப்பேன் என்று நினைக்கிறாயா? பல்தேவ் கண்ணிலும் சரி, மற்ற மடையர்களின் கண்ணிலும் சரி, மண்ணை தூவுவது எனக்கு ஒரு பிரமாதமா என்ன? சற்று முன்பு அகப்பட்ட கூரை விளக்கு போல எத்தனையோ உபகரணங்கள், உபாயங்கள் உபாத்தியாயனுக்கு அகப்படாதா? தர்க்கத்துக்கு அவகாசம் இல்லை சித்ரா, தயங்காதே வா என்று அவள் கையை இறுக பிடித்து இழுத்தான். அதுவரை அவள் மேல்படியிலும் அஜித் சந்திரன் கீழ்ப்படியிலும் நின்றிருந்தார்கள். அவன் இழுத்ததும் சித்ரா மேல்படியின் முனைக்கு வந்தாள். உபாத்தியாயன் மூச்சு நின்றுவிடும் போல் இருந்தது. அவள் கழுத்துக்கு சரியாக இருந்தது அவன் முகம். தலையை சற்று தாழ்த்தினான். அவளும் குனிந்து அவன் காதில், நீங்கள் இல்லாமல் நான் போக மாட்டேன் என்று மெல்ல சொன்னாள். குனிந்தபோது சற்றே சரிந்த மேலாடையாலும் தனது முகத்தின் வெகு அருகில் கொண்டு வரப்பட்ட கவர்ச்சி பந்தங்களாலும் பிரமை தட்டி போனான் உபாத்தியாயன். அவள் சொல்லிய வார்த்தைகள் அவன் உடம்பில் விவரிக்க இயலாத இன்ப வேதனையையும் அளித்தன. அவள் பேசிவிட்டு மீண்டும் படிகளில் ஏறி அறையை நோக்கி சென்றாள். படி உச்சியில் அறையின் கதவுக்கு அருகில் நின்று ஒரு முறை அவனை திரும்பி பார்த்தாள். உபாத்தியாயன் மின்னல் வேகத்தில் படிகளில் ஏறி சென்று அவளை 2 கைகளாலும் முரட்டுத்தனமாக இறுக பிடித்து கொண்டான். அந்த முரட்டுத்தனத்தை அவள் பெரிதும் விரும்பினாள். ஒரு பக்கமாக அவன் பிடியில் சாய்ந்த வண்ணம் அவள் சிரித்தாள். அவளது இடது கை மூடியிருந்த அறை கதவை திறந்தது. ஏதோ சொர்க்க வாசலே திறந்தது போல் இருந்தது உபாத்தியாயனுக்கு. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.